Hi friends, இது உங்க Hanuman Tech Tamil YouTube channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேஸ்டான ப்ளூடூத் மாடியூலை வச்சு எப்படி ஆம்பிளிஃபையர்ல செட் பண்ண போறோம்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் வேஸ்டான ப்ளூடூத் ஹெட்செட்ல இருந்து எடுத்தேன். இதான் ப்ளூடூத் மாடியூல். இதுலேயே நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். இதுலேயே நம்மளுக்கு ஐசிலாம் இருக்கும். நம்ம இப்போ இந்த ஐசி யூஸ் பண்ணல, ப்ளூடூத் ரிசீவர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ளூடூத் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. பேட்ரி, மைக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், லெஃப்டோட ஸ்பீக்கரோட இது, ரைட்டோட ஸ்பீக்கரோட ஒயர் கனெக்ஷனு, இங்கே பேட்ரி B+, B- இருக்கும். எல்லாமே இங்கே கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ இந்த ஆக்ஸ் கேபிளை யூஸ் பண்ணி இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஆக்ஸ் கேபிளை இங்கே ஃபஸ்ட்டு சீவுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிளில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 4 ஒயர் வரும். ஒன்று க்ரீனு, ஒன்று ப்ளூ, ஒன்று ஒயிட்டு, ஒன்று ரெட்டு வரும். ரெட்டு ஒயர் வேணாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெட்டு வந்து நம்மளுக்கு மைக்குக்கு. நம்ம இப்போ மைக் யூஸ் பண்ணல, இப்போ நம்ம ஆடியோ மட்டும்தான் பண்ண போகிறோம். லெஃப்ட்டு, ரைட்டு, நியூட்ரலு. இப்போ நம்ம இந்த 3 ஒயரை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த ரெட் கலரை வந்து கட் பண்ணுற போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு ஒயரை கட் பண்ணிட்டோம். இப்போ 3 ஒயர் தான் இருக்குது. இப்போ ஒயிட்ன்றது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர், இது கோல்டன் கலரில் இருக்கும். அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இது ரைட்டு. இப்போ நம்ம இந்த போர்டில் நம்ம இப்போ இந்த ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். போர்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா சால்டிங் அயனை யூஸ் பண்ணி இந்த எட்ஜில்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துருங்க. எதுனாலும் கேட்டிங்கன்னா இங்கே ஒரு நூல் இருக்கும். அந்த நூல் வந்து கண்டக்டிவிட்டியை வந்து தடுக்கும். அதனால் இப்போ நம்ம அந்த சால்டிங் அயனை யூஸ் பண்ணி இதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எட்ஜில் வந்து ஈயத்தை அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த போர்டில் இப்போ சால்டிங் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளூ கலரை இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலோட ரைட்டோட பின்னிங் கனெக்ட் பண்ணிட்டோம், லெஃப்ட்டோட பின்னிங் கனெக்ட் பண்ணிட்டோம், நியூட்ரலும் கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் கேட்பீங்க, இல்லை பேட்ரி கனெக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்பீங்க. நாங்கள் பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுல இந்த USB போர்ட்டில் தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். எதனால கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஆக்ஸ் யூஸ் பண்ண பார்த்து நம்மளுக்கு சார்ஜர் காலி ஆகிட்டுனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இந்த பேட்டரியில். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆம்பிளிஃபையர்னா அதில் USB இருக்கும். அந்த USBயில் பவர் சப்ளை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்கும். அதில் நம்ம இப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். இப்போ நம்ம அந்த பேட்ரி ப்ளஸ்ஸை நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த USBயில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணினா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் ஒரு பெல்லுன்னு இருக்கும். அந்த பெல்லில் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பேட்ரி ப்ளஸில் நான் பாசிட்டிவை கனெக்ட் பண்ணுறேன். அடுத்தது நான் நெகட்டிவ் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அழகாக நம்ம டேப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பேப்பர் டேப் யூஸ் பண்ணி இது ஃபுல்லாக நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஆம்பிளிஃபையரில் USBலையும் ஆக்சிலையும் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளூடூத் இதை கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளூடூத்தை இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இதான் ஒரு மினி ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையரில் ப்ளூடூத் கிடையாது. இப்போ வந்து நம்ம அடிஷ்னலாக ப்ளூடூத் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு USB போர்ட் இருக்குது, ஆக்ஸ் கேபிள் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணதை இப்போ நம்ம இதில் ப்ளக்இன் பண்ணுவோம். இப்போ நம்ம USB போர்ட்டை பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஸும் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கும். நம்ம அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணுறது. இப்போ அந்த பவர் பட்டனை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லைட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 2 ஸ்பீக்கர் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்பீக்கரில் தான் நம்மளுக்கு இப்போ சவுண்ட் வரப்போகுது. இப்போ நம்ம கீழே வச்சுக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம இப்போ ஒரு சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் இது உள்ள போயிட்டேன். இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. இப்போ நீங்கள் ப்ளூடூத் செட்டிங்ஸ் போங்க. ப்ளூடூத் செட்டிங்ஸ் போய் ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைஸ் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணோடனே
கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க. இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோடனே S9 ப்ளூடூத்னு வந்துச்சு. அந்த S9 ப்ளூடூத்தை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்டட்னு வரும். பேர் பண்ணணும்னு கேட்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் பேர்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்டட் நம்மளுக்கு வாய்ஸ் வந்துடுது. இப்போ நம்ம ஒரு NCS மியூசிக்கை வச்சு பார்ப்போம். மை மியூசிக்கில் நான் NCS மியூசிக் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மியூசிக் வைக்கிறேன், லேண்ட்ஸ்கேப் மியூசிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஒர்க் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டும் எரியுது. இப்போ கனெக்ஷனில் எல்லாமே கனெக்டில் இருக்குது. ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம 2 ஸ்பீக்கரில் பாட்டு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பாஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகுது. இந்த ப்ளூடூத் மாடியில் வச்சு நம்ம காரில் கூட யூஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் காரில் வந்து ப்ளூடூத் இல்லைன்னா நம்ம இந்த காரில் வந்து யூஎஸ்பிலையும் ஆக்சுவலியும் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதான் ஒரு மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.